நண்பர்களே, இது 10th புக்கு அலகு 9 தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம். இந்த பாடம் ரொம்ப முக்கியம். இதிலேருந்து கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. அதனால் நான் உங்களுக்கு நோட்ஸெல்லாம் தரல, அப்படியே புக்கை வச்சு படிக்கிறேன். புக்கில் இருக்கிறத அப்படியே படிச்சுக்கோங்க. சென்னை வாசிகள் சங்கம் தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட காலத்தால் முற்பட்ட அமைப்பான இவ்வமைப்பு தனிப்பட்ட குழுக்களின் விருப்பங்களை காட்டிலும் பொதுமக்களின் தேவைகளை அனைவருக்கும் தெரிவிப்பதை நோக்கமாக கொண்டு உருவானது. அதாவது சென்னை வாசிகள் சங்கம் தான் தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட காலத்தால் முற்பட்ட அமைப்பு. இது அதாவது தனிப்பட்ட குழுக்களோட விருப்பங்களை காட்டிலும் பொதுமக்களோட தேவைகளை அனைவருக்கும், அதாவது அரசுக்கு தெரிவிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு எது? சென்னை வாசிகள் சங்கம். இவ்வமைப்பு 1852 கஜுலு லட்சுமி நரசு சீனிவாசனார் மற்றும் அவர்களை சேர்ந்தோர்களாலும் நிறுவப்பெற்றது. அதாவது சென்னை வாசிகள் சங்கத்தை உருவாக்குனது யாருன்னா 1852 கஜுலு லட்சுமி நரசு சீனிவாசனார் மற்றும் அவர்களை சேர்ந்தவர்கள். இவங்க தான் சென்னை வாசிகள் சங்கத்தை நிறுவியிருக்காங்க. இவ்வமைப்பில் வணிகர்களே அதிக எண்ணிக்கையில் அங்கம் வகித்தனர். இந்த சென்னை வாசிகள் சங்கத்தில் அதிகமாக இருந்தவங்க யாருன்னா வணிகர்கள். தனது உறுப்பினர்களின் நலன்களை முன்னெடுப்பது, வரிகளை குறைக்க கோரிக்கை வைப்பது போன்ற நோக்கங்களை இவ்வமைப்பு உள்ளடக்கி இருந்தது. அதாவது சென்னைவாசிகள் சங்கத்தோட நோக்கம் என்னென்னா, ஒன்று அதில் உறுப்பினர்களோட இருக்கவங்களோட நலன்களை முன்னெடுப்பது, இன்னொன்று வரிகளை குறைக்குமாறு கோரிக்கை வைப்பது. இது 2 தான் நோக்கம். மேலும் கிறித்தவ சமய பரப்பாளர்களின் செயல்பாடுகளுக்கு அரசு ஆதரவளிப்பதை எதிர்த்தனர். அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்தவ சமயத்தை பரப்பணும்னு வந்திருக்கவங்களோட செயல்பாடுகளுக்கு அரசு ஆதரவு அளித்ததை இவங்க எதிர்த்திருக்காங்க. மக்களின் நிலை, அவர்களின் தேவைகள் ஆகியவற்றின் மீது அரசின் கவனத்தை திருப்பும் பணியை, அதாவது மக்களோட நிலை என்ன, அவங்களுக்கு என்ன தேவைன்றதை அரசுக்கிட்ட எடுத்து சொல்கிறது தான் இந்த அமைப்போட நோக்கம். வருவாய்த்துறை அதிகாரியால் விவசாயிகள் சித்திரவதைப்படுவதற்கு எதிராக இவ்வமைப்பு நடத்திய போராட்டம் முக்கிய பங்களிப்பு. அதாவது வருவாய்த்துறை அதிகாரிகளால் விவசாயிகள் எந்த அளவுக்கு சித்திரவதைப்படுத்தப்பட்டாங்க அதை எல்லாம் இந்த அரசுக்கு தெரியப்படுத்துறது. இன்னொன்று அந்த சித்திரவதைப்படுத்துவதற்கு எதிராக தோன்றிய இந்த அமைப்பு அதுக்காக இவங்க போராட்டம் நடத்திய போராட்டம் முக்கியமான பங்களிப்பு. இவ்வமைப்பு மேற்கொண்ட முயற்சிகளால் சித்திரவதை ஆணையம், அதாவது இந்த சென்னைவாசிகள் சங்கம் முயற்சி மேற்கொண்டதுனால என்ன அமைக்கப்பட்டதுன்னா சித்திரவதை ஆணையம். இந்த சித்திரவதை ஆணையம் எதுக்கு அமைச்சாங்கன்னா, அதன் விளைவாக சித்திரவதை முறைகள் மூலம் கட்டாய வரி வசூல் முறையை நியாயப்படுத்திய சித்திரவதை சட்டம் ஒழிக்கப்பட்டது. அதாவது அந்த காலத்தில் வரியை ரொம்ப கஷ்டப்படுத்தி அவங்கள சித்திரவதை செஞ்சு வசூல் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் சித்திரவதை ஆணையம் அமைக்கப்பட்டு அந்த சித்திரவதை செய்கிற முறையை ஒழிச்சிருக்காங்க. சரியா? அதை முன்னெடுத்து கொண்டு வந்தது யாருன்னா அது சென்னை வாசிகள் சங்கம். அப்படி யார் அவங்கள செஞ்சாங்கன்னா, சித்திரவதைப்படுத்துனாங்கன்னா வருவாய்த்துறை அதிகாரிகளில் விவசாயிகள் சித்திரவதைப்படுத்துகிறாங்க. அடுத்து இருந்த போதிலும் அமைப்பு 1862க்கு பின்னர் செயலிலிருந்து இல்லாமல் போனது. இந்த சென்னைவாசிகள் சங்கம் எப்போ தொடங்கினாங்க? 1852. ஆனால் 1862க்கு அப்புறம் இந்த அமைப்பு இல்லாமலே போயிடுச்சு. தேசியவாத பத்திரிகைகளின் தொடக்கங்கள் இந்து மற்றும் சுதேசமித்திரன். அதாவது இந்து, சுதேசமித்திரன் 2 பத்திரிகை எப்போ தோன்றுச்சு? டி. முத்துசாமி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதி. சென்னை உயர்நீதிமன்றத்தோட முதல் இந்திய நீதிபதி யாருன்னா டி. முத்துசாமி. இவர் எப்போ நியமிக்கப்படுறான்னா 1877 சென்னை மாகாணத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஒரு இந்திய நீதிபதியாக பணி அமர்த்தப்பட்டதை சென்னையைச் சேர்ந்த அனைத்து பத்திரிகைகளும் விமர்சனம் செய்தன. அதாவது ஒரு இந்தியரை நீதிபதியாக பணியமர்த்திட்டாங்க அப்படின்னு சொல்லி சென்னையில் உள்ள எல்லா பத்திரிகையும் விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சிருச்சு. எதிர்ப்பு தெரிவித்த அனைத்து பத்திரிகைகளும் ஐரோப்பியர்களால் நடத்தப்படுவதை கல்வி கற்ற இளைஞர்கள் உணர்ந்தன. இப்போ ஒரு இந்தியரை நீதிபதியாக நியமித்தாங்க அப்படின்னு சொல்லி ஐரோப்பியர்கள் நடத்தக்கூடிய எல்லா பத்திரிகைகளும் விமர்சனம் செய்கிறாங்க. இதை பார்த்து நம்மளோட படித்த தமிழ் இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க? நமக்குன்னு நம்மளோட கருத்தை சொல்ல பத்திரிகைகள் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பத்திரிகை ஆரம்பிக்கிறாங்க? ஜி. சுப்பிரமணியம், எம். வீரராகவாச்சாரி, அவங்களோட நண்பர்கள் 4 பேர் சேர்ந்து தி இந்துன்ற பத்திரிகையை 1878 தொடங்குறாங்க, செய்தி பத்திரிகையை. மிக விரைவில் இச்செய்தி பத்திரிகை தேசிய பிரச்சாரத்திற்கான கருவியானது. இது என்னது? இந்த இந்து கடைசியில் எந்த பிரச்சாரத்திற்கு? தேசிய பிரச்சாரத்துக்குரிய கருவியாக மாறிடுச்சு. ஜி. சுப்பிரமணியன் அதுக்கப்புறமா இந்துவுக்கு அப்புறமா 1891 சுதேசமித்திரன் என்ற பெயரில் ஒரு தேசிய பருவ இதழையும் தொடங்கினார். அதாவது ஜி. சுப்பிரமணியன் தான் இந்துவையும் தொடங்குறாரு 1878.
அதே 1891 சுதேசமித்திரன் என்ற பெயரில் தமிழில் ஒரு தேசிய பருவ இதழையும் தொடங்கினார். 1899 அவ்விதழ் நாளிதழாக மாறியது. எப்போ பருவ இதழாக தொடங்கிய சுதேசமித்திரன் 1899 நாளிதழாக மாறிடுது. இதை தொடர்ந்து நிறைய பத்திரிகைகள் வெளிவர ஆரம்பிக்குது. இந்தியன் பேட்ரியாட், சவுத் இந்தியன் மெயில், மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட், தேசாபிமானி, விஜயா, சூரியோதயம், இந்தியா போன்ற உள்நாட்டு பத்திரிகைகள் தொடங்கப்படுவதற்கு ஊக்கமளித்தது.